ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். சிறகடி காசியோடைய அப்கமிங் பற்றி பேச சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. அந்த நவராத்திரி கொண்டாட்டம் ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒவ்வொரு எபிசோட்ஸுமே ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா ஃபன்னியாகவும், இன்னொரு பக்கம் ரொம்ப லவ் சீன்ஸோட, முத்துப்பினாவோட சீன்ஸோட, இன்னொரு பக்கம் கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்த்தேன் இந்த எபிசோட்ஸ் வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சீக்வன்சஸ்லாம் வந்து நிறைய நல்லாவே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த சீக்வன்ஸ் நல்லாவே போகுது. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஃபோனை எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டில் தான் இப்போ நம்ம மெயினாக நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். அதை தொடர்ந்து இந்த ஸ்கெடியூல் வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ லாஸ்ட் ஸ்கெடியூல் என்னென்னலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் மட்டும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட்ஸு. ஸோ நம்முடைய செல்வம் இருக்கார் இல்லையா, செல்வமும் கௌதம், ஸோ அவங்க ரெண்டு பேரும் நம்முடைய முத்தோடைய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏஆர்எஸ் கார்டனில் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 days வந்து ஷூட் போயிருக்கு. முக்கியமாக அதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு ஷூட் போயிருக்கு. முக்கியமாக அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்கிற மாதிரியான சில பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஆப்வியஸாக முத்து அங்கே தான் இருந்தாகணும். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படிங்கிறது தெரில. பட் இந்த மாதிரி லாக்கப்புக்குள்ளே போயிருக்கிற சீனில் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, சிறகடி காசுடைய டிஆர்பியில் ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு ட்ராக் அது ரவி ஸ்ருதி வந்து மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் அண்ணாமலை அப்பாவுக்கும் முத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல மீனா போய் பெரித வைக்கிற மாதிரிலாம் சீன்ஸ் இருக்கும். அப்போ முத்துக்கும் மீனாவுக்கும் கோவமாக இருப்பாங்க. ஸோ முத்து வந்து திட்டிட்டு போவார் கோவமாக. ஸோ அந்த சீன் தான் வந்து அங்கே ஆக்சுவலி நடந்திருக்கும். அதே போல் இன்னொரு எபிசோட் வேறு இருக்கும். அது என்னென்னா, நம்மளுடைய முத்துவுடைய காரை வந்துட்டு சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க போலீஸு. ஸோ அங்கே போயிட்டு செல்வம் தான் அந்த காரை ஓட்டியிருப்பார். ஸோ இங்கேருந்து போன உடனே ஏதாச்சும் அவங்க போலீஸே அடிச்சிருவார். ஸோ தூக்கி உள்ளே போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மீனா வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ 2 போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் வந்து இவங்கள்ட்ட மறக்கவே முடியாது. ஒவ்வொன்றும் அழகாக வச்சிருப்பாங்க. அதே போல் சிறகடி காசுடைய ஸ்டார்டிங் டேஸ்லேயும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் இருக்கும். ஸோ அதுதான் அவங்க அப்பா இறக்கிறதுக்கான மெயின் ரீசனாகவே. ஸோ இந்த மாதிரி நிறைய போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்ஸ் வந்து சிறகடி காசு ரொம்ப கம்மி தான், பட் எல்லாமே மெமரபிள். அந்த வகையில் இந்த ட்ராக் எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஹீரோ ஹீரோயின் ஒரு இன்டர்டா மூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு குட்டி போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் வந்துச்சு. அதாவது அந்த போலீஸில் ஸ்டேஷனில் போய் பிடிச்சி வச்சுட்டு அங்கே வந்துட்டு அந்த பொருட்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது மனோஜ் வந்து இந்த மாதிரி ஏமாந்துருக்காருங்கிற விஷயம் வந்துட்டு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரிலாம் குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த ட்ராக் இந்த நவராத்திரி ட்ராக் வந்து இன்னும் ஒரு 1 week போகும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து தான் எண்ட் ஆகும். ஏன்னா 10 daysன்னு சொல்லி நார்மலாக சொல்லுவாங்க. சீரியலில் அட்லீஸ்ட் ஒரு 1 week மூவ் பண்ணணும் இல்லையா, பிக் பாஸ் வரதுக்காண்டி. ஸோ அந்த பிக் பாஸ் வரும்போது பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் இங்கே நகரும். ஸோ அது என்னங்கிறத நான் கேட்டுட்ருக்கேன். பட் இன்னும் எனக்கு அப்டேட் கிடைக்கல. பட் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணும். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.